என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது சற்று நிம்மதியடையும். அப்பேற்பட்ட ஒரு செய்திதான் உனக்கு இன்று உன் அப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பன் உன் முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றுடைய காரணமாகத்தான் அப்பன் உனக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பது என்பதனை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போய் இனிமேல் உனக்கு நல்லது நடக்க வேண்டி வந்து இருக்கின்றது. நல்ல நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு என்ன எண்ணங்கள் தோன்ற வேண்டும் தெரியுமா? எப்பேற்பட்டாவது அப்பன் எந்த காத்திடும் என்றுதான் அப்பன் நமக்கு எங்கிருந்தும் எந்த துணை நிற்பார் என்று நீ நினைக்க வேண்டும். இந்த கால நேரம் வருகின்ற வேளையில் அப்பன் உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயத்தையும் நடத்தி கொடுப்பார் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்த ஒரு பெண், அதாவது உன்னை பாடாய் படுத்தி எடுத்த ஒரு பெண், இப்பொழுது தன் வாழ்க்கையில் மிக பெரிய துஷ்ட விதமான ஒரு சம்பவத்தை சந்திக்க தயாராகிவிட்டது. இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்றால் செய்தி உன்னை தேடி வரும் பொழுது, ஆனால் அதை நீ கண்டுகொள்ள கூடாது என்றுதான் இந்த அப்பன் சொல்கின்றேன். அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டல்லவா? என்னவென்று உனக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளை, செவி கொடுத்து கேள். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட விஷயம், இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயமும் என்றும் எல்லாமும் நீ நினைத்து பார். வேதனைப்படுகின்ற அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது. நீ நினைத்த துன்பப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ விட்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா? என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உணர்ந்து நீ சரியாக இருந்து விட்டாலே போதும். நல்லது நடக்கப் போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனைத்தான் இந்த அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன், எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ உணர்ந்தத்தான் வேண்டும். என் குழந்தையே, இந்த நேரம் நான் உனக்கு முன்னால் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய துணையின் பக்கம் நிற்க ஒரு பெண் கொடுத்த கஷ்டம் உன்னை பாடாய் படித்து எடுத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த இந்த கஷ்டத்தினாலும், இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு வந்த வேதனைனாலும் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்து காயப்படுகின்றாயோ என்பது இந்த அப்பனுக்கு தெரியும். என் பிள்ளையே, எப்படியாவது இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணம் வருகின்றதே தவிர இவருக்கு மத்தியில் எல்லாம் எப்படி வாழ போகின்றோம் என்கின்ற காலகட்டம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எப்படி இதனை கடந்து வரப்போகின்றோமோ என்று என் குழந்தை அதிக யோசித்து கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மேலும் மேலும் நன்மையை கொடுத்திருக்கின்றது. இவர்களால் நீ பட்ட வேதனை அதிகம். எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இவர்களிடம் எல்லாம் நாம் இது போன்ற வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டோமோ என்று சொல்லி நீ மனமுடைந்து
காணப்படுகின்றாய் என் குழந்தையே. இவர் உன்னை விட்டு தள்ளி சென்றாலுமே இவர்களின் பேசும் வார்த்தைகள், இவர்கள் நடந்து கொண்ட விதமும் உனக்கு இன்னும் மனதில் ஆராதரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் யாருக்கு இரக்கப்படுவோம், யார் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை என்னவென்று பார்த்து அதனை தீர்த்து கொடுக்க முயற்சி செய்வோம். இப்படி இருக்கின்ற நமக்கு எப்பேற்பட்ட உறவுகள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று நினைத்து என் குழந்தை, நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய கண்ணீர் துளியை நான் அறிவேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதை நான் அறிவேன். உன்னுடைய வாழ்க்கை துணை உறவில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கின்றாள் என்றால் நிச்சயமாக இதனை நம் உடனடியாக தீர்த்து வைத்து விட வேண்டும். இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே. இவர்கள் எல்லாம் ஒருவர் இல்லத்திற்கு ஒருவர் புதிதாக வரும்பொழுது அவரவர் தன்னை போலவே பார்த்து தெரியவில்லை. இன்னொருவர் இவர்கள் இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் பார்க்கின்றார்களே தவிர நம் குடும்பத்தில் ஒருவராக தானே இவர்கள் வருகின்றார்கள் என்று சிந்திப்பது கிடையாது. அப்பன் சொல்கின்ற இந்த வாக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. இதனை நீ முதலில் புரிந்து கொண்டு இப்படி வாழ்க்கை துணையுடைய உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண், அந்த குடும்பத்தை சார்ந்து பெண் உன் மனதை எப்பொழுதும் காயப்படுத்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவளுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது. காயப்படுத்தியது என்றால் சாதாரணமான காயம் அல்ல. வாழ்க்கை முழுமைக்குமே அவர்கள் இல்லாதது போனால் கூட அவர் செய்த விஷயம் உனக்கு மறக்காது. கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு கொடுமை சந்திக்கும் போது உன் மனது பதைத்தது. இப்படி கூட நமக்கு நடக்குமா என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய துன்பத்தை உனக்கு கொடுத்து விட்டது. எப்பொழுதும் போல நீயாக இருக்க நினைத்தாலும் இவர்களின் தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத சிந்தனைகளும், உன் மீது அவர்கள் காட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலை மாற்றி இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ உறுதியாக இருந்து செய்த விஷயங்கள் எத்தனையா இருந்தாலும் அவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து உன் அப்பன் இன்று உனக்கு பதிலை தருகின்றேன். எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் துன்பங்களை பார்த்திடாதது என்னுடைய குழந்தை. என் குழந்தையே, நான் இவர்களின் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னவென்றால், என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஒருபோதும் இவர்களை மனதை நோகடித்து விடக்கூடாது என்பதுதான். ஆனால் நான் சொன்னதற்கு மாறாக எல்லாமும் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்தியும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தியும் இருந்து கொண்டு என்பதை நீ மறந்து விடாதே. இதனை தாண்டி நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது. நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னும் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கத்தான் செய்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு உன்னோடு இந்த அப்பன் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம். என் குழந்தையே, இந்த பெண் உன்னை பயம்படுத்த எழுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவில் உனக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றாள். மனதளவில் நீ நினைத்தது நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உனக்கு மிகுந்த காயங்களை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த உரிமையும் இல்லாத போல உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு விஷயங்களையும் செய்யக்கூடாது என்பது போல உனக்கு இங்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வது போல என் குழந்தை உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த பெண்ணுக்கு எப்பொழுதும் உன்னுடைய துணை தேவையில்லை.
உன்னுடைய உதவி தேவையில்லை என்று உன்னை இப்பொழுது காயப்படுத்தினாலே இப்பொழுது அதுவெல்லாம் மாறப்போகின்றது. உன்னுடைய துணை அவளுக்கு இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகின்றது. அவளுக்கு மிக பெரிய உடலில் ஒரு நோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த நோய் அவள் உடலில் ஏற்படுகின்ற நேரம் நிச்சயமாக அவளுக்கு ஆதரவுக்கு ஆறுதலுக்கும் யாரும் இருக்க போவது கிடையாது. அந்த நேரம்தான் உன்னுடைய உதவி தேவைப்பட செய்கின்றது. ஆனால் எதற்காகவும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த செய்தி உன்னை வந்து சேரும் பொழுது நீ கண்டு கொள்ளக்கூடாது என்று உன் அப்பன் சொல்கின்றேன் தெரியுமா என் குழந்தையே. ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ நினைக்கின்றாய், ஒரு முறை இவர்களுக்கு நீ நின்றிருந்தாய். ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ உன்னுடைய அத்தனை விஷயத்தையும் விட்டு அத்தனை மன வருத்தங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நீ நின்று இவர்களின் உடலை தேற்றினாய். ஆனால் அதற்கு அவர்கள் உனக்கு கொடுத்த பரிசு அவமானம். வேண்டுமென்றே மற்றவர்கள் அவமானப்படுத்துவது சோதனைக்கு ஆளாக்குவதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். எதற்குமே பலன் இல்லை, எந்த புண்ணியமும் இல்லை என்பதை போலத்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும். எல்லாம் நன்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்க வந்து விட்டது. இவர்களின் நிலையை இவர்கள் எப்பேற்பட்ட எவ்வளவுதான் செய்தாலும் இவர்களுக்கு அதாவது எந்த நன்றியும் இருக்க போவது கிடையாது. ஆனால் என் குழந்தையை நீ நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால் இன்று இந்த அப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம் எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டாய். ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு தருவது என்னவென்று நீ நிச்சயமாக உன்னால் உணர முடியும். அப்பன் என்ன சொல்ல வருகின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா? இவை பற்றி எந்த செய்தி வந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாதே என்றுதான் சொல்கின்றேன். உனக்கு பல இன்னல்களும் துரோகங்களும் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களையும் கொடுத்த பிறகு கூட அவளுக்கான இறங்கி நின்று செய்த என் பிள்ளை இத்தனை அவமானப்படுத்திய இவளுக்கு இனி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அங்கு நீ ஒருபோதும் போய் நிற்கக்கூடாது என்றுதான் முன் அப்பன் சொல்லி வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொள்ளட்டும். என்ன நடந்தாலும் தனக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு அதன்படி அவள் வாழட்டும். எவ்வளவுதான் இந்த அப்பன் நான் தெய்வமாக இருந்தாலும் என் பிள்ளை தந்தை அல்லவா? என் குழந்தை இவர்கள் பாடாய் படித்து எடுத்ததெல்லாம் போதும். அதனை வேடிக்கை பார்க்க முடியாது. சரியான சந்தர்ப்பம் சூழ்நிலை இந்த அப்பன் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையும் வாய்ந்தது. அதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன் என்பதுதான் உண்மை. இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டாய். ஆனால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன்னை நெருங்க இவள் பயப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு உணர்வு அவளுக்கு கொடுக்க வேண்டும். இக்காலம் முழுவதும் நாம் இப்படித்தான் தனித்தாக இருக்க வேண்டுமோ என்கின்ற அளவிற்கு ஒரு பயம் அவளுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். அதிலும் திருந்தவில்லை என்றால் இனி ஒருபோதும் அவள் திருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. அப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த அர்த்தம் உண்மையாக தன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பெண் காயப்பட்ட என் குழந்தை அத்தனை பேருக்கு நிச்சயமாக புரியும். எவ்வளவுதான் செல்லமாக வளர்ந்தாலும் தரையில் கால்படாமல் நடந்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் சாதித்து
வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் ஓரிடத்தில் செல்லும் பொழுது அவர்கள் தங்கம் ஏளனமாகத்தான் பார்க்கிறார்கள், நம்மை ஏளனமாகத்தான் பார்க்கின்றார்கள் அல்லவா? எதுவுமே இல்லை என்று சொல்லி படுத்தத்தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எதையும் நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பன் சொன்ன வார்த்தை புரிந்துவிட்டால் இவர்களை பற்றி என்ன செய்தி வந்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விடு என்றுதான் மீண்டும் மீண்டும் முன்னால் இந்த அப்பன் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. தெரிவிக்க கூடியது என் தங்கமே. அப்பன் இப்பொழுது உன்னுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.